ரோகிணி வந்து நான் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் மீனா விடுறதால மீனா வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பெரியவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அதுதானே. இங்கே பாருமா, நீ ஒரு வேளை வந்து போய் சொன்னீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமா, தயவுசெய்து சொன்னால் புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ரோகிணியோட அம்மா. இங்கே பாருங்கம்மா, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எல்லாரையும் ஏமாத்தினேன், இவளுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கணும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த தண்டனை தான். இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த வீட்டு மருமகன், நான் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாரையும் நான் ஏமாற்ற முடியாது. இவ தான் இந்த அளவு ஏமாற்றிருக்கானா, நானும் எப்படிமா ஏமாற்ற முடியும்? இவ கூட சேர்ந்து நானும் ஏமாத்தணுன்றீங்களா அப்படின்னோடனே, சொன்னால் கேளுமான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. மீனா கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு வேளை நீ வந்து இந்த விஷயத்தெல்லாம் மீனா நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் நான் போய் இப்போ சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. உடனே வந்து ரோகிணி செம்ம டென்ஷனாங்க. மீனா நில்லுங்க அப்படின்னோடனே வந்து மீனா நிற்கிறாங்க. உங்களுக்கு என்ன தாங்க இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, என் பிள்ளையும் சேர்ந்து போனால் பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, வேறு என்னங்க பண்ணுறது, நான் என் புள்ள என் அம்மா 3 பேருமே இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், நான் இதை வந்து சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்றாங்க. அது கேட்டு மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் இந்த விஷயத்தில் குழந்தையெல்லாம் இழுக்கிறீங்க, இதெல்லாம் சரியா நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னோடனே, எனக்கு வேறு வழியில் தெரியல மீனா, நான் எப்படி என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எல்லோரும் மூஞ்சிலையும் நான் முடிக்கவே முடியாது, அதுக்கு நீங்கள் தப்பை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சொன்னால் புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு, நான் கண்டிப்பாக சந்தர்ப்பம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லாதவங்க இப்போ சொல்லிட போகிறீங்களா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். மீனா ப்ளீஸ்மா, சொன்னால் கேளுமா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுவோம், காலில் வேணால் விடறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலம்மா என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, மீனா ப்ளீஸ்மா கொஞ்சம் வந்து கேளுமா அப்படின்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும் வந்து, மீனா கொஞ்சமாவது கேளுங்க, அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, அதனால தான் இப்படி பண்ணிட்டா, தயவு செய்து கேளுங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னோடனே மீனா வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, மீனா ஆண்டி என் அம்மாவை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆண்டி, எங்கள் அம்மா பாவம் ஆண்டி, எங்கள் அம்மா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் ஆண்டி, எங்கள் அம்மாவும் இல்லைன்னா நான் என்ன ஆண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் வந்து கிறிஷும் வந்து சொல்கிறான். மீனாக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. கிறிஷை பார்த்துன்னு, கிறிஷ் நீ உனக்கு புரியாது கிறிஷ், நீ சின்ன பையன், அதான் நீ இப்படி பண்ணுற, உன் அம்மா ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க கிறிஷ், அதனால தான் அப்படின்னோடனே, ப்ளீஸ் ஆண்டி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க, இதெல்லாம் நான் சொல்லி தான் ஆகணும், நான் சொல்லலைன்னா என்னை பற்றி அவங்க இப்போ ப்ளீஸ்மா கொஞ்சம் வந்து கருணை வைமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மீனா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மீனா, ப்ளீஸ் மீனா வீட்டில் சொல்லிடாதீங்க மீனா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேங்க, ஆனால் ஒன்று, நீங்களாக வாயை திறந்து எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லணும், அப்படி சொல்லலைன்னா நான் சொல்லிடுவேன் சரியா அப்படின்றாங்க. சரி மீனா, சரி கொஞ்ச நாள் நான் டைம் கொடுக்குறேன், அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு, அதுவும் கிறிஷுக்காக மட்டும்தான், இப்போ நான் சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லணும், அப்படி நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன்னொன்னே, சரி மீனா நீங்கள் இப்போ சொல்ல வேணாம் மீனா, நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் மீனா, இதில் ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை நீங்கள் பண்ணீங்க அவ்வளோதான், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, அதுவும் கிறிஷ் மேலே சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லாம் முன்னாடி நான் சொல்லுவேன் சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் புள்ள மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தெரியும், ஆனால் உங்கள் புள்ள உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அப்போது உங்கள் புள்ள மேலேயே நீங்கள் சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. நான் கிறிஷ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக உண்மையை சொல்கிறேன், நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. சரி இதை நான் நம்பலாமா, இங்கே பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் எதுலேயுமே சரியில்லை, ஆனால் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் இந்த சத்தியத்துக்கு ஒழுங்காக நடந்துக்குங்க, நான் வரேன், ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும், அப்போது அவங்க எல்லாம் கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே இந்த உண்மையை நீங்கள் சொல்லியே ஆகணும் புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கிறிஷை பார்த்துட்டு நான் வரேன் கிறிஷ் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கிறிஷ் வந்து அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு. என்ன படுத்து தெரியுமா, அவங்க எல்லோரும் பூஜையில் இருப்பாங்க, நான் போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வந்து ரோஹிணி பின்னாடியே போகிறாங்க. மீனா எங்கே போயிருந்தேன், ஏன் இவ்வளோ லேட் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வராரு நம்ம வந்து முத்து. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, கால் இதுவாக இருந்ததில்ல, தண்ணி கூட எடுக்க முடியல, நான் அப்போவே சொன்னேன் கால் வேறு இருக்கும்போது தண்ணி எடுக்க ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு, கொஞ்சமாவது உனக்கு இருக்கா, வா நானே இப்போ எடுத்துகிட்டு வரேன், இல்லைங்க பரவாயில்லைங்க நான் எடுத்தேன் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அடுத்து வந்து நீ எங்கம்மா போனேன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரோஹிணியோட அம்மாவும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிறிஷ் எல்லோரும் ஊருக்கு கிளம்புனான்னு போகும்போது முத்து பார்த்துட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. இவங்கள பார்த்துட்டு வந்து மீனா அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.